இன்றைக்கி நம்ம சேனலில் புதுவிதமான மல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மல்லி தொக்கை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கடுகு நல்லா சூட்லேயே பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கடுகும் வெந்தயமும் வறுபட்டு வந்ததும் இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 10 வரமிளகாவை இது மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. வரமிளகா தான் சேர்க்கணுன்னு இல்லை, காஷ்மீரிக்கு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரிக்கு மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 15 காஷ்மீரிக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாயை எண்ணெயிலே நல்லா வறுபட்டு வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் இது வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 2 கட்டு மல்லி இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மல்லி தலையில் சட்னி தானே செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி மல்லி தொக்கை ஒரே ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மல்லி இலை நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கிற கடுகையும் வெந்தயமும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாங்க. கூடவே எண்ணெயிலே வறுத்து வச்சுருக்கிற மிளகாவையும் சேர்த்துக்கலாங்க. மிளகாவை சேர்த்ததும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்தளவுக்கு நல்லா அரைபட்டு வந்திருக்கு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம வேறு மிக்ஸி கப்பில் வறுத்து வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. கூடவே அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு சேர்த்துக்கலாங்க. புளியை சேர்த்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைபட்டு வந்தால் போதும். இப்போ நம்ம இது தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் 2 வரமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டை ஒன்றும் பாதியுமாக தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் அதிக நேரம் வதங்கணும்னு இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாங்க. மல்லி இலையை சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்டே மாறிடும். இந்த மல்லி தொக்கை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைனா நார்மல் சர்க்கரை இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்ததும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, ஒரு டேஸ்டான மல்லி தொக்கு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் மல்லி தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.